வீடு சென்று கோவித்து போன உன் கணவர் அர்ஜுனன், ஐயோ என் மச்சான் அர்ஜுனன், உன் கணவர் அர்ஜுனன் அர்ஜுனன் செத்து விட்டான் அம்மா. சரி, ஆண்டாண்ட வந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் உயிர் பெறுவது கிடையாது. செத்ததாகவே மனமான் மாட்ட பிறகு இந்த மண்ணுலகில் நாங்க மட்டும் ஏழை பெண்கள் எல்லாம் ஒன்றாக நாங்க வாழணும். அதனால என் மனமான இருந்து விட்டார்களவா அக்கினி வேள்வி போட்டு அந்த அக்கினி வேள்வி அணுவிட்டு பெறும் நாங்களும் சாவறோம். அப்படித்தான் செத்து போயிருக்குமா? ஐயோ அண்ணா, அரியாமனுடைய தங்கைகள் எல்லாம் போய் இருந்து விட்டாரு என்று உனக்கு தானே கேவலம். அர்ஜுனன் மாண்ட பிறகு ஆகியோருடைய தங்கிமார்கள் வெள்ள துயில் உடுத்தி வீதி வழியாக சென்றால் ஹரிராமக்கனுடைய தங்கிமார்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அவல நிலைமையா என்று என்னத்தான் கேவலமாக பேசுவாங்க. அதனால ஆண்ட கணவரை எப்படியாவது ஒன்று நான் மறுபடியும் உயிர் பிழைக்க செய்கிறேன்.
வானத்துல பாக்குறது இருக்கட்டும். உயிரோடு இருந்தா போதும்னா அதற்கு முன்னிலையில நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். எப்படி? அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுடைய உயிரை எழுப்புவதாக இருந்தா அரிராம கண்ணன் என்ன சொன்னாலும் சரி கேட்கிறேன் என்று சத்தியம் செய்யுங்கள். அண்ணா என் புருஷன் சாவத்துக்கு முன்னாடி நீ செத்திருந்தா கூட எனக்கு கவலை இல்ல. யாரு? சரி அப்படின்னா செத்த அர்ஜுனா அப்படியே சாப்பிட்டு நான் போறேன். புருஷன் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணுமா? அதானே. என் புருஷன் உயிரோடு இருந்து அவர் எங்க இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தா போதும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். வளர்க்காது. சத்தியம் என்ன புரியுது? எதை சொன்னாலும் கேட்கணும். சத்தியம். அந்த தங்கச்சி தான் பரவாயில்ல. அள்ளி அங்கால கோபம் முடியவள். ஆனா அண்ணனுக்கு பண்ணா சாந்த முடிஞ்சு விடுவா. ஏமாமா திடீரெனி கவனித்து போறனால வாங்க. நீ சொல்வதை போலவே கேட்கறேன் சத்தியமா. நிஜம் சாதுவானவள். கூலச்சி காரணம் சேராமதேசம் போய்விட்டால் அழுதுட்டே போயிட்ட பாவம். என்ன போய் குட்டையில விழுந்துட்டாரு தெரியல. இன்னும் ஒரு முறை நாணத்தால் பார்த்து வரையுமா? முதல்ல இருந்தா அப்படியா? அப்படியா? ஓஹோ. ஐயா ஏமா அர்ஜுனை அர்ஜுனை இன்னும் சாவவே இல்லை. அண்ணா கருவாயா எதுக்குடா அண்ணா செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டான்னு சொன்ன இருமா இருமா இருமா. இப்படி பண்றியா? அங்கேயே இருமா இருமா. அங்கா நீங்களெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் ஆயுடைய தங்கிமார்கள். நீங்களும் ஒரு பெண் தானே? அது மட்டும் இல்ல மேகலோகத்தியார் வரக்கூடிய மேகராஜர் ஈண்டெடுத்த மின்னல் வழியால் எனக்கு கதை எங்கேயோ போகுது. மின்னல் வழியா அவ்வளவு ஒரு பெண் தானே? உன் கணவர் திருமணம் செய்து விட்டார். அதனால தானே அவளுடைய மன கஷ்டத்தை சொல்லதானே உங்களை தேடி வந்தா அவளை அடித்து உதைத்து நீங்க சித்திரவதை செய்யலாமா? அண்ணா மண்ணு கட்டாலும் கிடலாம், ஒரு பெண்ணு கிடக்கூடாது. பெண் என்றால் ஏயும் மனக்கோட மனம் இறங்குமா? உங்களுக்கு மனதிலே மனம் இறங்கவில்லையா? புருஷனை புடிச்சு தள்ளி மண்டையை ஒடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கோபத்தாலதான் அவளை அடிச்சிட்டோம். அவளை அடிக்கணும்ல அடிக்கலன்னா அப்படியா? சரி, அதனால நீங்க அறியாத புத்தியால தெரியாமல் அடித்து விட்டீர்கள். இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிவரை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? என்ன பண்ணும்? அதனால அர்ஜுனன் கோபித்து வந்த அர்ஜுனன் எப்படியாக இருந்தாலும் சரி முதல் முறையாக ஆனகுந்தி மாநகரம் வருவான். நாட்டுக்கு. ஆமா சரி. ஆனகுந்தி மாநகரம் வந்தா அர்ஜுனனுக்கு அந்த இடம் கொடுக்க கூடாது. யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி, சேராமதேசம் போனாலும் சரி, நாகலோகம் போனாலும் சரி, என்பதை வந்தாலும் சரி, யார் அண்ணா என் புருஷன் எப்படி எப்படியா இருக்குமா? எப்படின்னா எப்படிமா? நானும் ஒரு அண்ணன். அதனால எங்க வந்தாலும் சரி அர்ஜுனனுக்கு மேகலோகம் சென்று வந்தால் மின்னலியார் இடத்திலே சென்று வந்தால் இங்க இடம் இல்லைன்னா வந்த தமிழ்தான் என்று அனைவரும் பிடித்தடிப்புனா எப்படியா நாங்க மறுத்தால் மறுபடியும் மின்னலியா வீட்டுக்கு போவாரு. ஆமா, உனக்கு அறிவுனா சனி மூலம்னா சனி மூலம் அந்த பக்கம் இருக்கு. சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டுறோம். போகட்டும். எல்லாத்தையும் இல்ல, அர்ஜுனன் மட்டும் அனுப்பிவிடு. நாங்க அக்கா தங்கச்சி அவங்க எல்லாருமே போயிட்டு வந்து எவடி வா வராத போ.
சொன்னான். இந்த அழகோடு இந்த உருவத்தோடு ஹரிராமர் மீது ஆணையாக அரமனைக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சபாஸ். இந்த உருவத்தோடு மேகலோகம் வரமாட்டேன் என்று அர்ஜுனன் கோபித்து போய்விட்டான். அதனால மனதிலே எக்குறையும் இன்றி நீ உடனடியாக மேகலோகம் செல். உன்னுடைய கணவன் அர்ஜுனன் மேகலோகம் வருவான். அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். போய் வா.